கடைசியாக வந்து சைக்கிளை வந்து பார்த்துக்கலாம். பேர் போட்டு தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பெயிண்டில் வந்து எழுதி தருவாங்க எங்கள் ஸ்கூலில். ஸோ அந்த இதில் சே விஜய்னு எழுதுனது. கைகால் பத்திரம் எதையும் உடச்சிடாதீங்க. ஐ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான எக்ஸ்பெரிமெண்ட் தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 3 வருஷம் காலேஜ் வந்து படிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைக்கிள் தான் எனக்கு கை கொடுத்துச்சு. ஏஜே காலேஜ், இங்கேருந்து ஏஜே காலேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைக்கிளில் தான் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு வர மாதிரியே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதை தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 3 மாதம் வந்து பார்த்திங்கன்னா புதைக்க போகிறோங்க. புதைச்சி அதுக்கடுத்து எடுக்க போகிறோம். எடுத்ததுக்கடுத்து அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே பிளேஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா குழி தோண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளக்க வந்து புதைக்க போகிறோம். புதைச்சதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளக்க அது 3 மாதம் கழிச்சு எடுக்கும் போல் சைக்கிள் வந்து யூஸ் பண்ண முடியுமா, எந்த கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த இடத்துக்கு பிளேஸ்க்கு போயிட்டு நாங்கள் தோண்ட ஆரம்பித்து புதைக்க ஸ்டார்ட் பண்ணுறோம். சரி, ஓகே, இந்த இடம் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சைக்கிளுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அளவு வந்து சும்மா நார்மலாக ஒரு சைக்கிள் தானே. ஸோ அதனால் வந்து வச்சு வந்து பார்த்திங்கன்னா தோண்ட ஸ்டார்ட் பண்ணிடுறோம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக தோண்டி அள்ளி வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து வெளியே வந்து போட்டுக்கிறோம். தோண்டு அப்படித்தான் நல்லா அப்படியே வந்து தோண்டிக்கிறோம். தோண்டுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா தோண்டிக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து மழை பெஞ்சதா என்னன்னு தெரியல. இந்த மண் வந்து பார்த்தீங்கன்னா வாகு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. ரொம்ப குத்தி வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் ஓரளவு வந்து தோண்டிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து வச்சாச்சு. சைக்கிள் அளவுக்கு தோண்டியிருக்கோம். இன்னும் அங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இது பண்ணணும். பெரியசாமி தான் வெறி கொண்டு தோண்டிக்கிட்டு இருக்கான். சரி ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து ஃபுல்லாக வந்து தோண்டிக்கிறோம். தோண்டினதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்த கட்ட வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வெயில், அதனால தான் இப்போ தோண்டிக்கிட்டு இருக்கேன். வெயில் அடிச்சிருந்துச்சுன்னா அவ்வளோதான், எங்களையே உள்ளே வச்சு அப்படியே படுத்துக்கிற வேண்டியதான் நாங்களேவும். ஆமாம், என்னமோ தெரில, 2 நாளாக கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா பல்ல வந்து தோண்டியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா படுத்துக்கலாம். 6 அடி அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீளத்துக்கு கொஞ்சம் அகலம் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா 2 அடி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோண்டியாச்சு. இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளை வந்து நம்ம வந்து புதைச்சி வைக்க போகிறோம். புதைச்சி வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரவுண்டு வந்து அடிச்சுக்கலாம். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பிடிச்ச சைக்கிளுங்க. கவர்மெண்ட் சைக்கிள் தான், எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இதை வந்து வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷ கணக்காகிடுச்சிங்க. நான் 11th படிக்கும் போல தந்தது இது. 12 வருஷம் ஆச்சு. ஆமாம், சரி நான் ஓட்டுறேன். ஹேண்ட்பார் வளைஞ்சிருச்சு. பின்னாடி உட்காந்தா தாங்குமா? நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது, நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. சரி ஃப்ரெண்டு, நீயும் ஓட்டி பார்க்கணும், ஓட்டி பார்த்துக்கோ கடைசியாக. இப்படி சுற்றுறேன் பார். ஓட்டு நல்லா தான் இருக்கும். இன்னும் நாங்கள் ஒரு சைடாக போகுது. 8 போகிறோம், பார்த்து ஓட்டிட்டு வா. திருப்பி
நல்லா இருக்கா? ம் சரி ஓகே, கடைசியாக வந்து சைக்கிளை வந்து பார்த்துக்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேர் போட்டு தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பெயிண்டில் வந்து எழுதி தருவாங்க எங்கள் ஸ்கூலில். ஸோ அந்த இதில் சே விஜய்னு எழுதுனது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செய்யக்கூடிய காரியங்களை செஞ்சுட்டு வந்துடலாம். அந்த இடத்துக்கு வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். அங்கிட்ட ஒரு ஆள் தூக்குங்க, இங்கிட்ட ஒரு ஆள் தூக்குங்க. வா, பார்த்து தூக்கு. பார்த்துப்பா, கை கால் பத்திரம் எதையும் உடச்சிடாதீங்க. ஐ, அந்த ஹேண்ட் பேரை கரெக்டாக வை. இந்த இது கரெக்டாக இருக்குடா. அங்கே கொஞ்சம் இது பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம வந்து மூட ஸ்டார்ட் பண்ணிடலாம். மூடிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அவ்வளோதான். ஒரு 3 மாதம் கழிச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்க்க போகிறோம். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா அந்த மண் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் மண் கிடையாது, இந்த கரிசக்காட்டு மண்ணுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா. நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஈரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இறுகியே போயிடும். அடுத்து எடுக்கும் போல தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். களிமண் டைப்புங்க அது ஃபுல்லாகவே. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ரொம்ப இறுக்கமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம அல்ல மண்ணனா வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்து மூடிக்கலாம். எல்லாத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூடிக்கிறேன். போட அப்பா, ஏய் கையை கிராஸை வச்சு இழுக்காத, என்கிட்ட இடிச்சுக்கிறோம் முட்டி கிட்டியெல்லாம். கொண்டா நான் கொஞ்சம் வந்துட்டேன். நல்ல ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், சைக்கிளை நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து புதைச்சாச்சு. இப்போ சைக்கிளுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா மண்ணை மூடிட்டு மேலே நின்றுக்கிட்டு இருக்கோம். 2 நாளாக வந்து பார்த்திங்கன்னா பயங்கர மழை. ஸோ அதனால் தோன்றதே வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டியாக வந்து தோன்றதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கஷ்டப்பட்டு தோண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து மூடி இருக்கோம். சரி ஓகே, 3 மாதம் ஆகட்டும். 3 மாதம் கழிச்சு இந்த சைக்கிள் எந்த நிலமையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குறைஞ்சது 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நோட்டிஃபிகேஷன் சரியாக யாருக்கும் போகிறதில்ல. எதுக்குடா சைக்கிளை புதைச்ச, யாருக்காவது தந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. எனக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. இது ஒரு எக்ஸ்பிரிமெண்ட், இதுனா இப்படி பண்ணோம்னா என்ன ஆகும், அதுக்கடுத்து அதை ரீயூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் தான் நான் இந்த மாதிரி செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். 3 மாதம் வெயிட் பண்ணுங்கள் அந்த வீடியோக்காக. நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ. இன்னும் கொஞ்சம் கூட இந்த சைடு இழுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி. இவ்வளோ வருஷா? ஆமாம். அகலம் இருக்குடா அவ்வளோ வருஷம்? அகலம் சரி, சைக்கிளுக்கு ஏற்ற மாதிரி தோண்டிக்கலாம். காரம் புதைக்கிற மாதிரியே இல்லை இருக்குது. சைக்கிள்